hash include stdio.h void main. ஸோ நான் இப்போ என்னென்ன பண்ண போறேன், ஸ்டூடெண்டோட நேம் கெட் பண்ண போறேன். ஸோ ஸ்டூடெண்டோட நேம் கெட் பண்றதுக்கு வந்து கேரக்டர்ல தான் கெட் பண்ண முடியும். கேரக்டர்ங்கிறது நம்ம சிங்கிள் வேரியபிள், சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் கெட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கே வேணும், ஒரு ஸ்டூடெண்டோட நேமே நான் கெட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதோட டேட்டா டைப் எப்படி எழுதணும்னா கேரக்டர், ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க, நேம், அதோட சைஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிடணும். ஒரு 10 இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இது வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். இப்போ கேரக்டர் நேம், அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் வேணும். ஸோ அப்போ இன்ட்டு ரோல் நம்பர். அடுத்தது எனக்கு என்ன வேணும், மார்க்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அப்போ இன்ட்டு M1 M2 M3 M4 M5. ஸோ இந்த மாதிரி ஒரே லைன்லயும் நம்ம டிக்ளரேஷன் பண்ணலாம். ஓகேவா, 5 மார்க்கையும் நான் கெட் பண்ணிட்டேன். பிளஸ் எனக்கு இது அதுக்கப்புறம் என்ன வேணும், அதோட டோட்டல் வேணும். ஸோ கமா டோட்டல், இதெல்லாம் வந்து இனிஷியலைசேஷன் தான். ஸோ அதனால ஒரே லைன்ல கொடுத்துருக்கேன், டோட்டல் வேணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னா ஆவரேஜ். ஆவரேஜ்ங்கிறப்ப நமக்கு எதுல வரும், ஃப்ளோட்ல வரும். ஸோ அப்போ ஃப்ளோட் ஆவரேஜ். ஓகேவா, ஸோ டிக்ளரேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து எல்லா வேல்யூவும் நான் கெட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ஆஃப் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம நேம் தான் கெட் பண்ணணும். ஸோ அது வந்து கேரக்டருக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபை வந்து %c யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறனால %s கமா உங்களுக்கு என்ன வேரியபிள் இருக்கு, நேம் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. ஸோ நேம். அடுத்தது ஸ்கேன் ஆஃப், இல்லைன்னா இங்க ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆஃப் என்டர் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவுட்புட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர். இப்போ என்ன என்டர் பண்ணணும், என்டர் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர். ஓகேவா, இதுக்கு நெக்ஸ்ட் பண்ணி போல. அடுத்தது ஸ்கேன் அப். ஸ்கேன் அப்ல ரோல் நம்பர் எப்படி கெட் பண்ணணும், %d கமா %d கமா ரோல் நம்பர். ரோல் நம்பர்ங்கிற வேரியபிள் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அப்போ ரோல் நம்பர். ஆனா ஸ்கேன் அப்ல இங்க என்ன போடணும், ஆம்பர்சண்ட் சிம்பிள் போடணும். ஆனா இங்க நான் போடல. ஏன் போடல அப்படின்னா ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. மற்ற எல்லா டேட்டா டைப்புக்கும் இங்க வந்து நம்ம ஆம்பர்சண்ட் சிம்பிள் போடணும் ஸ்கேன் அப்ல. ஆனா ஸ்ட்ரிங்குக்கு போட தேவையில்ல. அடுத்து பிரிண்ட் அப் என்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ். மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் என்டர் பண்ண சொல்றேன். ஸோ ஸ்கேன் அப். இது எல்லாத்தையும் நான் ஒரே டைமா கெட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கெட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து %d %d 1 2 3 4 போட்டாச்சு, 5. ஸோ மொத்தம் 5 மார்க் நான் கெட் பண்ண போறேன். ஸோ இப்போ அது வந்து 5 மார்க்குக்கு 5% போட்டாச்சு. கமா ஆம்பர்சன் ஆஃப் M1 கமா M2 கமா M3 கமா M4 கமா M5. ஓகேவா, ஸோ இதான் வந்து நான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணியிருக்கேன். என்னென்ன கெட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்டோட நேமு, ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்டோட மார்க்ஸ். ஸோ இப்போ டோட்டலும் ஆவரேஜும் நான் தான் கண்டுபிடிக்க போறேன். நான் வந்து யூசர் இருந்து கெட் பண்ண போறது இல்லை. ஸோ அகைன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டோட்டல்ங்கிற வேரியபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்,
எல்லா வேல்யூஸையும் பிளஸ் பண்ணி அதுல போட போறோம். ஸோ அப்போ m1 பிளஸ் m2 பிளஸ் m3 பிளஸ் m4 பிளஸ் m5. ஓகேவா? இந்த 5 வேல்யூயும் பிளஸ் பண்ணி எதுல இருக்கும்? டோட்டல்ல இருக்கும். இப்போ அகைன் அடுத்தது ஆவரேஜ். ஆவரேஜ்க்கு என்னது? ஏவிஜி. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 5. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ பிரிண்ட் percentage d இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்டோட நேம், ரோல் நம்பர், மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜ் பிரிண்ட். ஸோ இப்போ பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் நேம் பிரிண்ட் பண்ணணுமா? அப்போ பெர்சன்டேஜ் எஸ் கமா நேம். அடுத்து பிரிண்ட் பெர்சன்டேஜ் டி, என்னது? ரோல் நம்பர். இல்லை எனக்கு கிளாரிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்லாஷ் n. அதே மாதிரி இங்க ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், இங்க வந்து என்ன பண்ணணும்? ஸ்லாஷ் n. ஓகே. அடுத்தது பிரிண்ட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ அகைன் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் டி, 1 2 3 4 5. பிரிண்ட் பண்ணும்போது m1 கமா m2 கமா m1 கமா m2 கமா m3 கமா m4 கமா m5. ஓகேவா? பிரிண்ட் ஸ்டூடெண்ட் டோட்டல் மார்க் இல்லை ஆவரேஜ். ஆவரேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணப்போ ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் பெர்சன்டேஜ் எஃப், ஏன்னா ஃப்ளோட் இல்லையா? ஸோ அப்போ பெர்சன்டேஜ் எஃப். ஸோ அதில் எதில் இருக்கு? ஆவரேஜ். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ரன் பண்றேன். ஸ்டூடெண்டோட நேம் கேட்குது, அந்த திவ்யான்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் 11. மார்க், மார்க் வந்து ஒரு 89, 45, 67, 87, 34. ஸ்டூடெண்ட் நேம் வந்து திவ்யா, ரோல் நம்பர் வந்து 11. மார்க்ஸ் வந்து நான் ஸ்லாஷ் n கொடுக்காதனால மொத்தமா பிரிண்ட் ஆகுது. ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் இங்கே ஸ்லாஷ் n கொடுத்தேன்னா ஒன்னொன்னும் ஒரு ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். நீங்களும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே.